ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் இந்த பதிவுகளில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசி இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் கைவிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கடகராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சந்திர பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 4வது ராசி இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. இந்த ராசிக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்து மீது அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு அம்மா அப்படின்னா ரொம்ப பிரியமாக இருக்கும். அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை தட்டாமல் கேட்பாங்களாம். குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் எல்லாத்துக்கிட்டேயுமே இன்முகத்தோடு பழகக்கூடிய நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இருக்கும்போது ஒரு குணமோ அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி தப்பாக சொல்கிற ஒரு குணமோ இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. எப்போவுமே ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட அவங்க மனசில் என்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, அதாவது அவங்க மனசில் இப்போ என்ன விஷயம்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத எடை போடுறதுல இவங்க வல்லவங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே அடிப்பட்டவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே குடும்பத்திற்காகவே அவங்களுடைய எல்லா ஒரு சந்தோஷத்தையும் இழந்து குடும்பத்துக்காகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தன்னை சுற்றி எல்லாருமே ஏமாத்தினாலுமே ஏமாற்றவங்களை கூடயே பயணம் செய்யக்கூடிய நபர்களாக தான் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இவங்களை ஈஸியாக மற்றவங்கள ஏமாற்றிடுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டும் மற்றவங்கக்கிட்ட ரொம்ப இன்முகத்தோடு பழகுவங்களாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே வெகுளித்தனமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு கராமுரா உடம்போடு இருந்தாலுமே இவங்க பேச்சு அப்படிங்கிறது இனிமையாக தான் இருக்கும். மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும். ஒரு 2 நாள் பேசினாலுமே ரொம்பவே பாசமுடையவர்களாக காணப்படுவாங்க. இவங்க ஒவ்வொருக்கிட்டையும் உண்மையான அன்போடு தான் பழகுவாங்க. ஏமாத்துறது, பொய் சொல்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை வெளியவே காமிச்சிக்காமல் எல்லாருக்கிட்டையும் நகைச்சுவை தன்மையோடு பேசக்கூடிய அன்பர்களாக தான் மோஸ்ட்லி இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே. குடும்பத்துக்காக அவங்க எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான சிறப்பான பலன்களை தரக்கூடிய மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலமா உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்க, அதாவது இந்த வீடியோவை கடகராசிக்காரங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது செல்வாக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடுங்க.
ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் உயர்வதால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் நிம்மதி நிறைந்திருக்கும். கடன் சார்ந்த பாதிப்புகள் குறையும். அடமான நகைகளை மீட்க தேவையான பண உதவிகள் கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வீட்டில் சுப நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அந்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் கைக்கூடி வரப்போகுது. தடைப்பட்டிருந்த தொழில் வியாபாரம் வேகமாக சூடுபடைக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வேலை இழந்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்பரமாக ஈடுபடுவீங்க. எதிரிகளின் கை தாழ்ந்து உங்களுடைய கை ஓங்கும். வீடு கட்டும் பணிகள் நிறைவடையும். எல்லாம் முறையாக நடந்தாலுமே எதிர்காலம் பற்றி பயமும் அவ்வப்பொழுது வந்து மறையுங்க. மேலும் பிறரின் குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மனம் மற்றும் உடலை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சரிக்கிறாரு. மேலும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவிற்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் கூட விரயங்களை கட்டுப்படுத்த முடியாது. திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெரும் பிரயாசம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் அமையக்கூடும். குருவின் பார்வை அப்படிங்கிறது சுகஸ்தானத்தில் பதிவதால் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேரும். ராகுகேதுக்குரிய வழிபாடுகளை முறையோடு மேற்கொண்டால் தடைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. இந்த நேரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையை உயர்த்துங்க. புதிய திருப்பங்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. அதற்கான அறிகுறிகளும் தென்படும். ரண சிகிச்சை சிக்கி தவித்தவர்களுக்கு இப்பொழுது விடிய காலம் பிறக்கப் போகுது. மாற்று மருந்துகள் ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி எடுப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அடகு வைத்த நகை மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு உண்டாகும். மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கும் அதன் மூலமாக நல்ல பொறுப்புகளும் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உடன்பிறப்புகளால் விரயம் ஏற்படும். அவர்களின் கடன் சுமை குறைக்க வழிவகுத்து கொடுப்பீங்க. அல்லது அவர்களின் கல்யாணம் போன்றவற்றை முன்னிருந்து நடத்தி வைப்பீங்க. நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கும் நேரம் அமைஞ்சிருக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குவதினால் ஆர்வம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களும் மேலதிகாரிகளும் உங்கள் செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. சமூக வேலையில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்களில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. அதே போல் ஆவணி மாதம் 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொல்லை தந்த எதிரிகள் பலம் குறையுங்க. நல்ல நிகழ்ச்சிகள் இல்லத்தில் படிப்படியாக நடக்கும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றி யோசிப்பீங்க. சொத்து விற்பனையால் லாபமும் வியாபார போட்டிகளும் நீங்குங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதம் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும் எந்த நேரம் பொருளாதார உச்ச நிலையை அடைய செய்யவும் பாக்கிகள் வசூல் செய்யவும் உங்களை ரொம்பவே உயர்ந்த இடத்துல வைப்பார். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க செய்வாருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 9, 10, 13, 14 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைய போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்.
இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.